இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை மதுரையை மையப்படுத்தி ஆரம்பிச்சிருக்கு. ரவிச்சந்திரன் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க நாயகன் செந்தூர் பாண்டியன் தன் நண்பர்களோடு சேர்ந்து சிகரெட் பிடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வராரு. அதை விட முக்கியமா அவர் செய்யற வேலை என்னன்னா, ஃபேஸ்புக்ல பெண்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து சிக்கிர பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது தான். அப்படியே அவங்கள தான் விரிக்கும் வலையில விழ வைக்கிறான். கொஞ்சம் இடம் கிடைச்சா அப்படியே அந்த பொண்ணுங்களோட கொஞ்சம் உல்லாசமாவும் இருக்க நினைக்கிறான். அப்படி மாயவரத்துல இருக்கிற அரசிங்கரா பொண்ணு ஃபேஸ்புக் மூலமா இவங்க கிட்ட நட்பா பழகுறாங்க. அரசியோட பிறந்த நாள் வருது. உன்னை நேர்ல சந்திச்சு வாழ்த்து சொல்ல போறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு தன் நண்பர்களோட பைக்ல ஏறி அவனையும் கூட்டிக்கிட்டு மதுரையில இருந்து மாயவரத்துக்கு போறாங்க. அரசியோட எப்படியாவது உல்லாசமா இருக்கணும்னு நினைக்கிற ரவி அவன் போன இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ஏற்கனவே நடிகர் சித்தார்த் நடிச்ச எனக்குள் ஒருவன் என்கிற படத்தை இயக்கியிருந்த பிரசாந்த் ராம் தான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை எழுதியிருக்காரு. 18+ படம் என்றாலே என்னவோ சில காட்சிகளை மிக யதார்த்தமா எடுத்து அப்படியே வச்சிருக்காரு இயக்குனர். குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் காட்சியில வச்சிருக்கிற அந்த ஒரு கருத்து ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கி நிறுத்தி படத்துக்கு பலம் சேர்க்குதுன்னு சொல்லலாம். இளைஞர்கள் மத்தியில நடக்கிற அந்தரங்க நிகழ்வுகளை அப்படியே படமா காட்டியிருக்கு இந்த படம். உதய் தங்கவேலின் ஒளிப்பதிவு அதுக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்கு. பிரதீப் குமாரோட பின்னணி இசையும் பாடல்களிலும் கதைக்கேற்ற வகையில பயணிக்க உறுதுணையா இருந்திருக்கு. இசையமைப்பாளர் பிரதீப் குமார் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் செஞ்சிருக்காரு. கதைக்கு எந்த மாதிரியான ஹீரோ வேணுமோ அதுக்கு தகுந்தா போல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர். நாயகனா வர செந்தூர் பாண்டியன் மதுரை மண்ணோட உடன்மொழியை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல மூக்குடைஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கிற காட்சியா இருக்கட்டும், தன்னுடைய நண்பர்களோட யதார்த்தமா பேசுறதா இருக்கட்டும், இப்படி பல இடங்கள்ல செந்தூர் பாண்டியன் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நாயகியா வர பிரித்தின்கரன் பார்க்க அழகாகவும் காட்சிகள்ல அழகாகவும் நடிச்சிருக்காங்க. இப்படி நிறைய காட்சிகள்ல சிங்கிள் ஷாட்ஸ்ல படம் நகருது சுவாரஸ்யமா இருக்குதுன்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல படம் தான். இதுல குறிப்பிட்ட நண்பர்களின் காட்சியை மட்டும் தவிர்த்திருந்தா அனைவரும் பார்க்கும் படமா நின்னு பேசியிருக்கோம்.